அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திகையும் ரேவதியும் பிரிச்சே ஆவேன் அப்படின்னு இந்த சாமுண்டீஸ்வரி வந்து சவால் விடுறாங்க. நம்ம ராஜராஜன் மீசையை முறுக்கிக்கிட்டு சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சவால் விடுறாரு. அது சூப்பரா இருக்கு. அதாவது அததான் ஒரு சின்ன ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்திகும் பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி வந்து அந்த கொலகார குடும்பத்துல என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இப்பவே போய் என் பொண்ணை பிரிச்சு அந்த கார்த்திகையும் என் பொண்ணையும் பிரிச்சு கூட்டிட்டு வர போறேன், என் பொண்ணை தனியா அங்க வந்து சந்தோஷமா வாழ வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம ராஜராஜன் வந்து கோபம் பயங்கரமா வந்துட்டு, அதாவது நீ மட்டும் அங்க போன நான் கொலகாரனா மாறிடுவேன், இவ்வளவு நாள் உனக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்தேன், அதாவது இனிமேல் மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் நீ பிரிக்கணும்னு நினைக்கவே முடியாது, அவங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வாழ வைக்க போறேன், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன், பாத்துருவோம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிறாரு. அது வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா வந்து எங்க அக்காவே நீங்க எதிர்த்து பேசுறீங்களா, அவனால எதிர்த்து பேசாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ தூண்டி விடு, கடைசி வரைக்கும் உன் அக்கால நீ தூண்டி விட்டுக்கிட்டே இரு, அவளும் அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா, அதாவது என் பொண்ணு வாழ்க்கையில மட்டும் இனிமேல் குறுக்க ஏதாவது சொன்னா அவளை சும்மா இருக்க மாட்டேன், கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம சாமுண்டீஸ்வரியை. நம்ம ராஜராஜனுக்கு ஒரு புது தைரியம் வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.